லாஸ்ட் 1 வீக்காகவே நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பார்க்குற ஒரு மெசேஜ் பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி. ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, COVID-19 மதர்ஸ் பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாமா, அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் டு இன்க்ரீஸ் their milk ப்ரொடக்ஷன், அண்ட் பிரஸ்ட் மில்க் வந்து பேபிக்கு அடிக்வேட்டாக எப்படி கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து ஒன்லி 40% ஆஃப் த உமன் மட்டும் தான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து எவ்ரி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக் கொண்டாடுறாங்க. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால போத் பேபி அண்ட் மதர்ஸ்க்குமே ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 months எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால பேபிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேபி அண்ட் மதர் வந்து ரெண்டு பேரும் ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கனால எந்த மாதிரி டிசீசஸ் வந்தாலும் அதுக்கு எகென்ஸ்டாக வந்து மதர்னால் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் வில் பாஸ் த்ரூ பிரஸ்ட் மில்க் டு பேபி. அதனால் பேபிக்கும் வந்து எல்லா அவங்க சுற்றி இருக்கிற எல்லா டிசீஸ்க்கும் வந்து ஓரளவுக்கு இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ கண்டிப்பாக 6 months ஃபர்ஸ்ட் 6 months வந்து எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மதருக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், சர்விக்கல் கேன்சர் இதோட ரிஸ்க்கெல்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேபி பிறந்து நெக்ஸ்ட் ஒரு 6 months வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இண்டிபெண்ட்டாக இருந்த மதர் வந்து இப்போ வந்து ஒரு பேபி வந்தோடனே கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க, எனி டைம் வந்து ரொம்ப என்கேஜாக இருக்கனால. ஸோ அப்போ அந்த 6 months வந்து அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மூலிமா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் த டெலிவரி தே வில் ஹேவ் லாட் ஆஃப் ப்ளீடிங். ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால அவங்களுடைய ப்ளீடிங் லெவல் வந்து கம்மியாகும். பிகாஸ் டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங் யூட்ரஸ் வந்து தானாகவே கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய ப்ளீடிங் வந்து கம்மியாகும். என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் பிட்வீன் மதர் அண்ட் பேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது வயசாக போனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் உமன்ஸ்க்கு. ஸோ அதோடைய ரிஸ்க்கும் வந்து கம்மியாகும் நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மூலயமா. வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். COVID-19 மதர்ஸ் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். அண்ட் பட் அவங்க வந்து சில சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வியர் டைட் மாஸ்க் வந்து டைட்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் கோவிட் வந்து நம்மளுடைய ட்ராப்லெட்ஸ் மூலயமா தான், லைக் டாக்கிங், அதாவது பேசுகிறது மூலயமா, ப்ரீத் பண்ணுறது மூலயமா, ஸ்னீஸ் பண்ணுறது மூலயமா அப்படி தான் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பிரஸ்ட் மில்க் மூலயமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட் ஹைஜீன் எவ்ரி டைம் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சானிடைசர் வச்சு உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து COVID-19 வேக்சின் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வந்து இந்தியாவில் வந்து அப்ரூவ் பண்ணி ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 month ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து COVID-19 வேக்சின் எடுத்துக்கோங்க. இட் வில் அதாவது பிரஸ்ட் மில்க் மூலயமா ஆன்டிபாடிஸும் வந்து உங்கள் பேபிக்கு பாஸ் ஆகிறதுனால பேபிக்கும் வந்து இம்யூனிட்டி வரும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பேபியோட வெயிட் கெயின் வச்சு தான் நம்ம வந்து பிரஸ்ட் மில்க் கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆஃப்டர் பர்த் 1.5 months 2.5 months அண்ட் 3.5 months இந்த 3 டைமே வந்து வேக்சினேஷன் போட போவோம். அப்போ வந்து உங்கள் டாக்டர் வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட வெயிட் நார்மலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அடிக்வேட்டாக பிளட் சப்ளை இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூரின் வந்து 6 to 8 times வந்து பாஸ் பண்ணணும். அண்ட் மோஷனும் வந்து நார்மலாக இருந்ததுன்னா பிரஸ்ட் மில்க் வந்து அடிக்வேட்டாக கிடைக்குது அப்படின்றது அர்த்தம். அண்ட் அனதர் ஒன் வந்து லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு லீக் ஆகிற மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், பட் இது இருந்தால் யூ கேன் கன்சிடர் அடிக்வேட்டாக இருக்குது, பிரஸ்ட் மில்க் வந்து அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு டாக்டர் பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆஸ் பர் WHO, அதாவது உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் 2 years ஆர் அதுக்கு மேலே பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உலகத்தில் வந்து ஒன்லி 40% ஆஃப் த உமன் தான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மோர் தென் 2 years எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த உமன் ஆர் ஒர்க்கிங் உமன். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 6 months எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். அதாவது பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நோ நீட் ஆஃப் எனி வாட்டர், ஹனி எதுவுமே கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் பிரஸ்ட் மில்க் கண்டெயின்ஸ் மோர் ஆஃப் வாட்டர். ஸோ நீங்கள் தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 6 months எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் போதும். அண்ட் இஃப் பாசிபிள் அட்லீஸ்ட் 1 year வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேபி வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். அதாவது இப்போ பார்த்தாலும் இந்த லூஸ் டூல்ஸ் லைக் சளி அது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 1 year வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அண்ட் அதுக்கு மேலே வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கள்.
ஸோ வந்து அடுத்ததாக காமனாக கேட்குற கொஸ்டின் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து கம்மி பண்ணணும். ஸோ மில்க் அடிக்வேட்டாக இல்லை அப்படி இருக்கா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. பட் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து இல்லைன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் குழந்தை அழுதாலே வந்து பால் பத்தலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பேபிக்கு வந்து எந்த லாங்குவேஜும் தெரியாது. அவங்க வந்து எல்லாமே வந்து அழுது தான் நம்ம கிட்ட காமிப்பாங்க. மேபி வயிறு வலியாக இருக்கலாம், ஸோ கான்ஸ்டிபேஷன் மாதிரி அது மாதிரி கூட இருக்கலாம். எதாக இருந்தாலும் பேபி வந்து அழுது தான் நமக்கு காமிக்கும். ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க பால் பத்துலேருந்து வந்து குழந்தை அழுதுன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு டிப்ரெஸ் ஆகிக்காதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். ஸோ அதை நினச்சி நம்ம டிப்ரெஸ் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் திங் மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுக்கு ஒரே ரீசன் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணும்போது ஒரு 5 லாங் பிரீத்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு 5 லாங் பிரீத்ஸ் ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைமும் உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் சொல்லிக்கோங்க. ஸோ என்னோட பேபிக்கு பிரஸ்ட் மில்க் வந்து நல்லா போகுது, ஷீ இஸ் கெய்னிங் ஹி இஸ் கெய்னிங் நார்மல் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அண்ட் அடுத்ததாக வந்து ட்ரிங்க் plenty of fluids, நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. 3 to 4 liters ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் பர் டே. இன்க்ளூட்ஸ் மில்க் ஷேக்ஸ், ஜூஸஸ், தண்ணியே எடுத்துக்கணும் கிடையாது, நீங்கள் இது வேணாலும் எடுத்துக்கலாம். மில்க் ஜூஸஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக், பூண்டு வந்து நெய்யில் வதக்கி சாப்பிடுவாங்க, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா மட்டன் அண்ட் ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி அந்த சுறா ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். அண்ட் அதர் தென் தட் வாட்டர் கண்டெய்னிங் வெஜிடபிள்ஸ் லைக் பாட்டில் கார்ட் அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து எது மாதிரி டயட் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் டேக் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி தே ஷுட் டேக் 2 eggs per day. அண்ட் பருப்பு வகைகள், சுண்டல் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்டு ரொம்ப முக்கியம். லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கண்டிப்பாக டெய்லி ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூ ஹேவ் டு ட்ரிங்க் plenty of fluids முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ 3 to 4 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய மில்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி திங் ஆல்மோஸ்ட் 70% வந்து வாட்டர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய வாட்டர் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் 24 to 48 ஹவர்ஸில் வந்து நமக்கு வந்து அப்போ தான் பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். இனிஷியலாக வந்து 24 ஹவர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது சக்கிங் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. பேபி சக் பண்ண தான் வந்து நமக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் 24 hours to 48 hours வந்து சும்மா தான் சக் பண்ணிட்டு இருக்கும் பேபி. பட் அப்போ தான் வந்து உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணாமல் விட்டுறாதீங்க 24 ஹவர்ஸில். அண்ட் இனிஷியலாக வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ½ an hour ஆஃப் வெஜினல் டெலிவரி. அதாவது நார்மல் டெலிவரினா ½ an hourல ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் சிசேரியன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 1 hourல ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த கொலஸ்ட்ரம் ஃபர்ஸ்ட் மில்க் தான் வந்து கொலஸ்ட்ரம் சொல்லுவாங்க. இட் இஸ் ரிச் இன் நியூட்ரியன்ஸ் அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இம்யூனிட்டி. பேபியோட இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதை கண்டிப்பாக வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆஃப்டர் 24 to 48 hours வந்து நல்லா பிரஸ்ட் மில்க் லைக் ப்ரொடக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனோடனே நிறைய மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பிரஸ்ட்டு. ஸோ அதாவது அது நம்ம நார்மலாக வந்து பேபி வந்து லைக் அது சக் பண்ண அதுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா இட் வில் கம் டு நார்மல். அதாவது இட் வில் டேக் ஒரு 1 or 2 weeks ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பேபிஸ்க்கு. ஸோ தெர் இஸ் நோ ஆப்ஷன், அதாவது வேறு ஆப்ஷனே இல்லை, ஃபார்முலா தான் கொடுத்தாகணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா கொடுக்கலாம். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக அந்த 24 to 48 hours பீரியட் சொன்னீங்களா, அதாவது பிரஸ்ட் மில்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ ஆப்ஷன். அண்ட் அதுக்காக நீங்கள் வந்து சக் பண்ணுறது விட்டுறக்கூடாது. அதாவது பேபி வந்து சக் பண்ண விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய பிரஸ்ட் மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேபிக்கு அழுதுகிட்டே இருக்காங்க, பால் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்முலா வந்து இனிஷியலாக அந்த 48 hours கொடுக்கலாம். அதுக்காக வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு வந்து மற்ற எல்லாமே அயன் எல்லாமே போர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் முக்கியமானது வந்து இம்யூனிட்டி, அதாவது அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து நமக்கு நேச்சுரலாக தான் கிடைக்கும். அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு வந்து அதாவது என்விரான்மெண்ட்டில் ஏதாச்சும் அதாவது ஆன்டிபாடிஸ் டிசீசஸ் இருந்ததுன்னா அது அகேன்ஸ்டாக மதர் வந்து நேச்சுரலாகவே வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ஃபார்முலா ஃபிக்ஸில் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. அதாவது பிரஸ்ட் மில்கை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஒரு 4 hours கிட்ட ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து அதாவது ஃப்ரீசரில் சொல்லலை, மொத்தமாக ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து நம்ம வந்து ஒரு 24 hours வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம். பட் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஃபார்முலா வந்து இமீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா வித்தின் 15 to ஒரு ½ an hour மேக்ஸிமம் ½ an hour தான். அதுக்கு மேலே பேபி குடிக்கல அப்படின்னா நீங்கள் உடனே டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அண்ட் ஃபார்முலா எடுத்துக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. பிரஸ்ட் மில்க் குடிக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெயிட் அண்ட் க்ரோத் வந்து ரொம்பவே நார்மலாக போயிட்டுருக்கும். குழந்தைங்க வந்து புசுன்னு இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்காங்கன்றது கிடையாது. பிரஸ்ட் மில்க் குடிக்கிற குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க கம்பேர்டு டு ஃபார்முலா ஃபீட்.
மில்க் வந்து கொடுக்கலாமா பேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கவர் மில்க் வந்து இட் இஸ் லைக் சுத்தமாக ஒரு 1 இயர் வரைக்கும் பேபி பக்கமே போகக்கூடாது. இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே இம்மெச்சூரான கிட்னிஸ், ரொம்பவே இம்மெச்சூராக இருக்கும். லைக் மில்கில் வந்து கண்டென்ட்ஸ் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கனால பேபியோடைய கிட்னி வந்து ரொம்ப இம்மெச்சூராக இருக்கும். அதை வந்து அதனால் ஃபில்டர் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க கவுஸ் மில்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலர்ஜிக் டிசீசஸ் வரும். கவுஸ் மில்க் வந்து இனிஷியல் 1 இயரில் வந்து கொடுத்தீங்கன்னா நிறைய அலர்ஜிக் டிசீசஸ் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதில் வந்து நம்ம பிரஸ்ட் மில்கில் இருக்கிற இம்யூனிட்டி லேக் ஆஃப், அதாவது வைட்டமின் சி, அயன், அதாவது இம்யூனிட்டினா நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது, மெயினாக ப்ரோட்டீன் கால்சியம் இருக்குது மில்கில். பட் வைட்டமின்ஸ் ஐ மீன் இந்த வைட்டமின் சி, பர்டிகுலர்லி வைட்டமின் சி தான் வந்து நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது. ஸோ அது கிடையாது, அயன் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பிரஸ்ட் மில்க்லேயுமே வந்து அயன் கம்மி தான் நமக்கு. பட் வந்து கம்பேர்ட் டு கவுஸ் மில்க் வந்து பிரஸ்ட் மில்க் வந்து அயன் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கவுஸ் மில்க் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டு த எக்ஸ்டென்ட் கவுஸ் மில்க் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ப்ளீடிங் ஃப்ரம் இன்டெஸ்டைன்ஸ், அதாவது குடல் பகுதியில் வந்து ப்ளீடிங் எல்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கவுஸ் மில்க் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கவுஸ் மில்க் குடிக்கிற குழந்தைங்க நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் அட் ஆல் சேஃப் ஃபார் த பேபி. ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அலர்ஜிக் டிசீசஸ் இது எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கவுஸ் மில்க் வந்து குடிக்காதீங்க. இஃப் பிரஸ்ட் மில்க் இஸ் நாட் adequate, you can go for formula, but never cow's milk. Okay, thank you for watching.